நடேச முதலியார் பகவான் கிட்ட சொன்ன ஒரு சமயம் நிறைய பண்டிதர்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல பேசிட்டு இருந்தா பகவான் சந்நிதியில. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் சொன்னார், பகவானே இவாள் மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இதெல்லாம் படிக்கவே இல்லையே. பகவான் சொன்னார், உனக்கு யோக்கியதை இல்லைன்னா நீ இங்க வந்திருப்பியா? போய் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறதே இந்த யோக்கியதை இருக்கிறதுன்னு ஈஸ்வரன் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கார். அதனால உனக்கு எந்த குறையும் வராது, தோஷமும் வராதுன்னு வாய் திறந்து பகவான் சொன்னதோட அவர் ஃப்ரீ ஆயிட்டார் உள்ள. அப்புறம் உலகத்தை மறந்து ரகசியமா இருக்கிறது பகவான் நிறைய பேருக்கு கொடுத்த வழி. அது லைம் லைட்டுக்கே வராம, வெளியிலேயே வராம மறைஞ்சு இருக்கிறது. பகவானோட அடியாறுகள்லாம் பெரிய பொக்கிஷம். ஆனா அவ இருக்கிற காலத்துல வெளிப்படுத்திக்காம அவளா இருந்தான்னு கூட சொல்ல முடியாது. அந்த சக்தி அப்படி இருத்தி வச்சது அவளை. அந்த சக்தி என்ன பண்ணித்துன்னா அவளை அப்படி அப்படியே பொதிஞ்சு பொதிஞ்சு வச்சது. அவ இருக்கிற காலம் வேற. அவ அவ்வளவு பெரிய நிதியா இருந்தும் கூட அவ இருக்கானோ, அவ அந்த நிலையில இருக்கானோ யாருக்கும் தெரியல. பகவான் கிட்ட கேள்விகள் கேட்டு பகவான் அவளுக்கு பதில் கொடுத்ததையெல்லாம் உபதேச மஞ்சரிங்கிற பெயர்ல விஸ்தாரமா எழுதி வச்சார். அவரோட தமிழ் ரொம்ப கஷ்டம். இவர் பின்னால நடனானந்த சுவாமிங்கிற பெயர்ல இருந்தார். இவாள சன்னியாசம் எடுத்துனா பகவான் அடியார்கள்னு சொல்ல முடியாது. ஆனா சன்னியாசிகளா இருந்தா. சன்னியாசம் எடுத்துக்கிறது, சன்னியாசம் கொடுக்கறது ஒன்றும் இல்லை. சன்னியாசியா இருக்கணும். துறவரம்ங்கிறது என்ன? ஞானம் தான் துறவரம். ஞானம் சந்நியாச லட்சணம். ஞான நிலையில இருந்தா அப்புறம் 1930s 35 40 அந்த பீரியடுக்கு அப்புறம் அவரை காண்றதுக்கே இல்லை எங்கேயுமே. நடனானந்தரை நம்ம பார்த்தோம்னா பகவானோட கதைகளை, சரித்திரத்துல, டாக்ஸ்ல எங்கேயுமே காணும். ரொம்ப முக்கியமான டிவோட்டி. அப்ப எல்லாரும் நினைச்சுன்னா போயாச்சு. அப்புறம் கணேசன் நான் சொன்ன 70s எங்கேயோ துராப்ஜி இப்ப இருக்கார். அவர் அங்க போயிட்டு எங்கேயோ டவுன்ல போய் பார்த்துட்டு வரவர் கணேசனா கேட்டா அங்க போயிட்டு வர என்ன நடனானந்தரை பார்த்துட்டு, நடனானந்தரா இப்போ இருக்காரா? 70sல டவுன்ல எங்கேயோ இருக்கார். யாரு வெளியிலேயே வரல, ஆசிரமத்துக்கு வந்துடல. பகவான் சமாதி டைம்ல கூட வரல. என்ன கணேசனா ஒரு இன்சிடென்ட் சொல்ற, பகவான் அடிக்கடி வந்து பார்க்க முடியறது இல்லை ரொம்ப நாளான. ஓ, அந்த சரீரம் இந்த சரீரத்தை வந்து பார்க்கணுமோ அப்படின்னு என்னோ கேட்டுதான் பகவான். இந்த பார்க்கணுங்கிற நினைப்பு, பார்க்கணும், போய் பார்க்கணும், இதெல்லாம் இந்த விச்சித்தி. அப்படி இல்லாம அகண்டமா இருக்கணும். அவெல்லாம் உபதேசத்தையே பகவான நினைச்சுட்டான். அதனால அப்புறம் வரவே இல்லை. 1970 பார்த்தா அவர் அங்க எங்கேயோ ஒரு குடிசையில இருக்கார், கோவில் பக்க சைடுல எங்கேயோ. அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி அங்க சௌகரியம் இல்லைங்கிறதுனால அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த துராப்ஜியோட ஆத்துக்கு கொண்டு வந்து தங்க வச்சுட்டு. அப்பவும் ஆசிரமத்துக்கு வரல. ஆசிரமத்துக்கு வரலன்னா அவளுக்கு ஆசிரமத்தை விரோதமா ஒன்றும் இல்லை, ஆசிரமமாவே ஆயிட்டாவா. அப்புறம் பின்ன ஏதோ ஒரு ஒகேஷன் சொல்லி ஆசிரமத்துக்குள்ள கூட்டின்னு வந்தெல்லாம் பண்ணா. அவரோட சமாதி கூட இப்ப அங்கதான் இருக்கு. அப்படி நடனானந்த சுவாமி ஒரு முக்கிய அடியார்கள் ஒருத்தர். இப்போ சிவபிரகாசம் பிள்ளை வழி நான் யார் வந்தா மாதிரி நடனானந்த சுவாமி வழி உபதேச மஞ்சரி வந்தது.